காலையில் பார்த்தோம்னா அட்வான்ஸ் ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னால் ஜாமெட்ரிக்கல் அதாவது என்ன கட்டிங் பிளேன் மெத்தட் பார்த்தோம், அதாவது கோமரி கட்டிங் பிளேன் மெத்தட் பார்த்தோம். ஸோ அப்போ அந்த மெத்தடை நம்ம எப்படி வந்து கிராப்பிங் மெத்தடில் ஃபாலோ பண்ணலாம்னு நம்ம கிராப்பிங் மெத்தட் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ அந்த மெத்தடை வந்து கிராப்பிங் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு கொடுக்குற கணக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைஸ் இசட் ஈக்குவல் டு x1 + x2, அதோடைய சப்ஜெக்டோட கன்ஸ்ட்ரைன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3x1 + 2x2 ≤ 5 and x2 ≤ 2 கொடுத்துருக்காங்க. and x1 > 0 and x2 > 0 and integer. ஸோ இப்போ இது என்னன்னா இதில் இருக்க எல்லா டைம்ஸ் என்ன கண்டுபிடிக்கணும், x1 x ஓட வேரியபிள் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இண்டிஜர்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கும் போது மேக்ஸிமைஸ் இசட்னு இருக்கு. ஸோ சப்போஸ் மினிமைஸ் இசட்டா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், மேக்ஸிமைஸ் இசட்டா மாற்றணும். ஸோ மேக்ஸிமைஸ் இசட்டா இருக்கிறதுல நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண போறது இல்லை. அப்போ மேக்ஸிமம் இசட் ஈக்குவல் டு x1 + x2 இருக்கு. ஸோ சப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரைன் மென்ஷன் பண்றோம். ஸோ லெஸ் than or equal to சிம்பிளஸ்ட் அப்படி மென்ஷன் பண்ணா அங்கே ஸ்லாக் வேரியபிள் யூஸ் பண்றோம். ஆனா கிராப்பிங் மெத்தட்ல ஸ்லாக் வேரியபிள் யூஸ் பண்ண போறதுல அது ஈக்குவலா மாத்துறோம். அதாவது 3x1 + 2x2 = 5 னு மென்ஷன் பண்ணிக்கிறோம், x2 = 2 னு மென்ஷன் பண்ணிக்கிறோம். இப்போ இதுக்கு ரெண்டு கோஆர்டினேட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போறோம். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம் பண்ணா ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுப்போம். இந்த ஈக்குவேஷன் 1ல x1 க்கு பதிலா 0 னு அப்ளை பண்ணுங்களேன். x1 க்கு பதிலா 0 னு அப்ளை பண்ணா x ஓட வேல்யூ கிடைக்கும். x1 க்கு பதிலா 0 னு அப்ளை பண்ணா என்ன பாத்தீங்க அப்படி சொன்னா 3x1 + 2x2 = 5. இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படி சொன்னா x1 = 0 அப்படி இருக்கும்போது x1 = 0வா இருந்துச்சுன்னு சொன்னா அப்ப x1 பதிலா என்ன பண்ணனும், 0 அப்ளை பண்ணு. அப்ப என்ன கிடைக்கும், இந்த டேர்ம்ஸ் 0 னு கிடைக்கும். என்ன கிடைக்கும், 0 + 2 × x2 = 5 னு கிடைக்கும். அப்ப லாஸ்டா பாத்தீங்கன்னா x2 = 5/2, x = 5/2 னு கிடைக்கும். அப்ப இதோட கோஆர்டினேட் பாயிண்ட் கிடைக்கும். எப்ப பாயிண்ட் கிடைக்கும்னா x1 0, அப்ப கோஆர்டினேட் பாயிண்ட் என்ன 0, 5/2, 0, என்னது 5/2, இது ஒரு பாயிண்ட் கிடைக்குதா. திரும்பி இதே ஈக்குவேஷன்ல 1ங்கற ஈக்குவேஷன்ல x2 க்கு பதிலா 0 னு அப்ளை பண்ணா which implies x2 = 0 மெஷர் பண்ணா அப்படினு சொன்னா x2 அப்ப 3x1 + 2x2, x2 க்கு பதிலா 0 னு அப்ளை பண்ணா அது வேல்யூ 0, அப்ப 0 = என்னது 5. இப்போ எனக்கு என்ன தேவை அப்படினா x1 தேவை. x1 சொன்னா 5/3. சோ கோஆர்டினேட் பாயிண்ட் அப்படினு பார்த்தோம்னு சொன்னா கோஆர்டினேட் பாயிண்ட் என்ன கிடைக்கும்னு சொன்னா 5/3, 0 னு கிடைக்கும். அப்ப 2 கோஆர்டினேட் பாயிண்ட் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் அடுத்த ஈக்குவேஷன் பார்த்தா 2ங்கற ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 2ங்கற ஈக்குவேஷன்ல நான் இப்போ பார்த்தீனா இதுல x1 க்கு வேரியபிள் கிடையாது, x2 மட்டும் தான் இருக்கு. இப்போ x1 என்ன வேல்யூ என்னது 2, x2 ஓட வேல்யூ என்னது 2, x2 = என்னது 2. சோ ஒரு லைன் மென்ஷன் பண்ணுவோம். இப்போ இந்த லைன் ரெண்டு கோஆர்டினேட் பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, சோ இங்க ஒரு லைன் இருக்கு. சோ இது என்ன பார்த்தனா இஸ் ஸ்ட்ரைட் லைன் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, y = mx + c ங்கற ஃபார்மட்ல சோ x2 = 2 ங்கற ஒரு லைன், அதாவது ஸ்ட்ரைட் லைன்ல ஃபார்மா வச்சிருக்கோம். இப்போ இத வச்சு என்ன பண்ணா கிராப்பிங் மெத்தட் யூஸ் பண்ண போறோம். சோ கிராப்பிங்னா ஒரு கார்ட்டீசியன் தளத்தை மென்ஷன் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், ஒரு கார்ட்டீசியன் தளம். சோ இந்த இடத்துல பாயிண்ட் மென்ஷன் பண்ணா 0, 0. சோ 1 2 3 4 5 6. சோ இந்த டைம்ஸ் மென்ஷன் பண்றோம். சோ அதுக்கெல்லாம் 1 2 3 4 5 6. ஸோ என்னது இது ஒரு கார்ட்டீசியன் தளத்தில் இந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணுறோம். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் லைனோட கோஆர்டினேட் பாயிண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணால் 2 பாயிண்ட் கிடச்சிருக்கு. என்னென்ன பாயிண்ட் அப்படின்னு விஷயம் பார்த்தீங்கன்னா 0, 5/2, 5/3, 0. இப்போ x1 லைன், இப்போ அந்த லைனை வந்து என்ன பண்ணுறேன், இது x1 லைன், இது என்னது x1 லைன், இது வேல்யூ என்னன்னா x2ங்கற லைன், இது என்னது x2 லைன். இப்போ x1 ஓட வேல்யூ 0, x1 ஓட வேல்யூ என்னது 0. அப்ப x1 ஓட வேல்யூ 0 அப்படினு சொன்னா எங்க இருக்குன்னு பார்க்கணும் 0. நெக்ஸ்ட் x2 ஓட வேல்யூ இப்போ பாத்தியம் சொன்னா x2 ஓட வேல்யூ 5/2, x2 ஓட 5/2 அப்படி மென்ஷன் பண்ணா எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு பாருங்க. இப்போ 2 அப்படினா 2.5, என்னது 2.5. அப்ப 2.5 ங்கிறது எங்க இருக்கும், x2 ல இந்த பாயிண்ட் இருக்கும், இந்த இடத்துல 2.5 இருக்கும். சோ இந்த இடத்துல வேரியபிள் என்னன்னு பாத்தீங்கன்னா 0, 5/2, 0, 5/2. அப்ப நெக்ஸ்ட் பாயிண்ட், நெக்ஸ்ட் கோஆர்டினேட் பாயிண்ட் அப்படினு சொன்னா 5/3, 0. அப்ப 5/3, சோ இதோட வேல்யூ பார்த்தோம்னா சொன்னா 1 பாயிண்ட், சோ 2 இருக்கும், 2 னா என்ன இருக்கும், சோ 4 6 1.6 சம்திங் இருக்கும். சோ 1.6 அப்படினா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுவோம், இந்த இடத்துல வேல்யூ மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா. 5/3 அப்படி மென்ஷன் பண்ற பாயிண்ட் வந்து அப்படி சொன்னா 1 பாயிண்ட் அப்படினு இருக்கும், 1.6 சம்திங் இருக்கும். சோ இப்போ இந்த இடத்துல பாயிண்ட் பண்ணிட்டா இந்த பாயிண்ட்ல வேல்யூ என்ன அப்படினு சொன்னீங்கன்னா 5/3, 5/3, 0, 5/5, 0. இப்போ இந்த ரெண்டு லைன் என்ன பண்றேன், ஒரு லைன் மென்ஷன் பண்றேன், இந்த லைன்ல மென்ஷன் பண்றேன். ஓகேங்களா. இப்போ இந்த லைனோட ஈக்குவேஷன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 3x1 + 2x2, 3x1 + 2x2ங்கற இந்த லைன். சோ இப்போ இந்த லைன் முடிஞ்சிச்சு.
நெக்ஸ்ட் அடுத்த ஈக்குவேஷன் பார்த்தா 2 x2 ஈக்குவல் டு 2 x2 ஈக்குவல் டு 2 அப்போ x2 டு 2ங்கிற ஈக்குவேஷன் எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த வேல்யூ என்னது இதுதான் என்னது x2 ஈக்குவல் டு 2ங்கிற லைன் x2 ஈக்குவல் டு 2 லைன். இப்போ எனக்கு ஒரு ரீஜன் தேவை, அதாவது எந்த இடத்துல அந்த ரீஜன் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ எல்லாமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொன்னால் ஸோ பாயிண்டோட ஃபீவ் வந்து எங்கே இருக்கும் 0 வந்து நெருங்கிற மாதிரி இருக்கும். அப்போ எல்லாமே என்னதான் அதெல்லாம் இன்னர் சைடில் தான் நம்ம பார்க்கணும், என்னது அவுட் சைடில் பார்க்கக்கூடாது. அப்போ என்ன இன்னர் சைடில் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் ஸோ அப்போ இந்த லைனுக்கு இன்னர் சைடு ஸோ ரீஜன்ஸ் இல்லைங்களா. அப்போ இந்த லைனுக்கு இன்னர் சைடு அப்போ தேவையான ரீஜன்ஸ் சரி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் எங்கே இருக்குது இந்த பாயிண்டில் மட்டும்தான் இருக்குது. இந்த பாயிண்டில் நான் மென்ஷன் பண்ணால் OABC இந்த பாயிண்ட் மென்ஷன். அப்போ எனக்கு தேவையான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 ரீஜன்ஸில் இருக்குது OABC. அப்போ ரீஜன் என்ன OABC. ஸோ அப்போ இந்த பாயிண்டில் நான் வந்து எங்கே வந்து இசட்டோட மேக்ஸிமம் இசட் வேல்யூ எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் இசட் எங்கே கண்டுபிடிக்கணும். அப்போ மேக்ஸிமம் இந்த ஒவ்வொரு இடத்துலையும் பாயிண்ட் தேவை. இப்போ இந்த இடத்துல பாயிண்ட் என்ன 5.3,0 இந்த இடத்துல பாயிண்ட் என்ன 0,5/2 இந்த இடத்துல. ஆனால் இந்த இடத்துல பாயிண்ட் தெரியல, அப்போ பாயிண்ட் தெரியல அப்படின்னு சொன்னால் கார்டிசியல் பற்றி அந்த லைன் பாயிண்ட்ஸ்னா ரெண்டுமே இன்டர்செக்ஷன் கூடிய ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் அந்த இடத்துல பாயிண்ட் கிடைக்கும். அப்போ எந்த ஈக்குவேஷன் பார்த்து பாருங்க x2 ஈக்குவல் 2ங்கிற லைனோ 3x1 + 2x லைனோ இன்டர்செக்ஷன் ஆகுது. அப்போ x2 வேல்யூவை இதில் அப்ளை பண்ணால் அந்த பாயிண்ட் கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல x2 வேல்யூ என்ன அப்படின்னு சொன்னால் 2 x2 வேல்யூ என்னது 2. அப்போ x2 ஒரு தேவை தேவைன்னா அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ண x2க்கு பதிலாக 2ங்கிறது அப்ளை பண்ணு. அப்போ 3x1 + 2 x2 வேல்யூ என்ன into 2 equal to 5 3x1 அப்போ 3x1 + 4 equal to 5. ஸோ இந்த 4 அந்த சைடு போச்சுன்னா 3x1 = 1. அப்போ x1 = 1/3 அப்போ இந்த இடத்துல பாயிண்ட் என்ன பாயிண்ட் மென்ஷன் பண்ணா என்ன பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் 1/3,2 1/3,2 இதுதான் என்னது இந்த இடத்தோட பாயிண்ட். அப்போ தேவையான ரீஜன் என்ன OABC. ஸோ இதுதான் என்னது ரீஜன்ஸ். இப்போ இந்த 4 பாயிண்ட்ல எங்கே வந்து மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்குது அப்படின்னு பார்க்கணும். எங்கே வந்து மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்குது. அப்போ மேக்ஸிமம் என்ன அப்போ ஒவ்வொரு கோஆர்டினேட் பாயிண்ட் எங்கே சப்மிட் பண்ணு இந்த மேக்ஸிமம் இசட் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஈக்குவேஷனை சப்மிட் பண்ணு. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0,5/2 which implies எங்கே மென்ஷன் பண்ணுறீங்க இந்த பாயிண்ட்ல 3x1 z equal to x1 + x2 அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்க x1 பதிலாக 0 அப்போ என்ன வேல்யூ இருக்கும் 5/2 என்னது 5/2. நெக்ஸ்ட் பாரு அப்படி சொன்னால் என்ன லைன் பிங்கிற லைன் மென்ஷன் பண்ணுறோம். பியோட கோஆர்டினேட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2 பியோட கோஆர்டினேட் பாயிண்ட் என்ன 1,3 2 பியோட கோஆர்டினேட் 1,3 என்னது 2. ஸோ இப்போ இந்த வேல்யூ சப்மிட் பண்ண என்ன கிடைக்கும் பாரு z equal to x1 பதிலாக என்னது 1/3 + x2க்கு பதிலாக என்னது 2 அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 2 3. ஸோ எல்சிஎம் எடுத்து என்ன இருக்கும் 3 மென்ஷன் பண்ணுவீங்க எல்சிஎம் எடுத்தா. ஸோ 3 × 6 7/3 கிடைக்கும் 7/3. நெக்ஸ்ட் பிங்கிற பாயிண்ட் மென்ஷன் பண்ணிருமா அடுத்து ஏங்கிற பாயிண்ட்ல மென்ஷன் பண்ணுறோம். அப்போ ஏங்கிற பாயிண்ட்ல மென்ஷன் பண்ணும்போது ஏங்கிற பாயிண்ட்ல பாயிண்ட் என்ன 5/3, 0 சரி 5/3, என்னது 0 இது கோஆர்டினேட் பாயிண்ட். ஸோ மேக்ஸிமம் இசட்டில் அப்டேட் பண்ண என்ன கிடைக்கும் பாருங்க. அப்போ 5/3 + 0 ஈக்குவல் டு என்னது 5/3 கிடைக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் ஓவுடைய கோஆர்டினேட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0,0 அப்ளை பண்ணால் வேல்யூ என்னது 0. அப்போ இப்போ 4 டேர்ம்ஸ் கிடச்சிருக்கு. ஒன்று சியோட கோஆர்டினேட் பாயிண்ட் மேக்ஸிமம் வேல்யூ 5/2 7/3 5/3 அண்ட் 0. இப்போ இதில் மேக்ஸிமஸ் வேல்யூ எங்கே கிடைக்குதுன்னு பார்க்கணும். மேக்ஸிமஸ் வேல்யூ எங்கே கிடைக்குதுன்னு சொன்னால் ஸோ இந்த பாயிண்ட்ல கிடைக்குது. மேக்ஸிமஸ் வேல்யூ எங்கே இருக்குது இந்த பாயிண்ட்ல மிஷன் அதாவது 7/3 கிடைக்குது. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் சம்திங் கிடைக்கும் 2.5. இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1 பாயிண்ட் சம்திங் கிடைக்கும். ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் சம்திங் கிடைக்கும். ஸோ இப்போ இதில் மேக்ஸிமஸ் வேல்யூ எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அந்த வேல்யூ தான் என்னது இங்கே மென்ஷன் பண்ணுறோம். இப்போ நம்ம மேக்ஸிமஸ் வேல்யூ எங்கே இருக்குன்னு சொல்லணும்னா மேக்ஸிமேக்ஸ் 7/3. இப்போ இந்த ரீஜனில் மேக்ஸிமஸ் வேல்யூ எங்கே இருக்குன்னா 7.3ல இருக்குது. ஸோ எப்போனா x1 = 1/3 x2 = 2ங்கிற லைனில் இருக்கும்போது மேக்ஸிமஸ் வேல்யூ கிடைக்குது. அப்போ நம்மளுக்கு மேக்ஸிமஸ் வேல்யூ கிடைக்குது. ஆனால் அதோட இண்டிஜஸ் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இஸ் எ ஃப்ராக்ஷன். ஸோ நமக்கு என்ன கிடைக்கணும் ஸோ இண்டிஜஸ் கிடைக்கணும். அப்போ ஃப்ராக்ஷனாக இருக்கிறதால இந்த டேர்ம்ஸில் இன் ஸ்லாக் வேரியபிள் அதை கட்டிங் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கட்டிங் மெத்தட் இந்த யூஸ்னா 1/3 <= x ரெண்டு ஸ்லாக் வேரியபிள் மென்ஷன் பண்ணுறோம் x3 + 3 + x4/3 அப்படிங்கிற ரெண்டு ஸ்லாக் வேரியபிள் மென்ஷன் பண்ணுறோம். இப்போ x3 x4 வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை வந்து இப்போ நான் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்கு பார்த்துங்க அப்படின்னு சொன்னால்
3x1 plus 2x2 less than or equal to 5. Other equation x2 less than or equal to 2. x2 less than or equal to 2. அப்போ ரெண்டு ஈக்குவேஷன் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து ஸ்லாக் வேரியபிள் மென்ஷன் பண்ணால் எப்படி மென்ஷன் பண்ணுவீங்க? which implies 3x1 plus 2x2 plus x3ங்கிற ஸ்லாக் வேரியபிள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஈக்குவல் டு என்னது 5. அடுத்து இதில் ஸ்லாக் வேரியபிள் யூஸ் பண்ணால் என்ன பண்ணலாம்னு சொன்னால் x2 plus x2 plus இன்னொன்று என்னது x4 ஈக்குவல் டு என்னது 2 அப்படிங்கிற ஸ்லாக் வேரியபிள் மென்ஷன் பண்ணோம். இப்போ x3 x4ங்கிறது ஸ்லாக் வேரியபிள், x3 x4ங்கிறது ஸ்லாக் வேரியபிள். இப்போ நம்மளுக்கு என்ன தேவைன்னா இந்த ஈக்குவேஷனில் x3 x4 வேல்யூ தேவை. அப்போ ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ண இருக்கும், x3 x4 வேல்யூ கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா x3 ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். அப்போ இந்த ஈக்குவேஷன்ல x3 ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? 5 இன்டு மைனஸ் ஆஃப் 3x1 plus 2x2 எழுதலாம். எப்படி எழுதலாம்? 3x1 plus 2x, அதாவது இந்த சைடு இருக்கிறது போயிட்டு எனக்கு தேவை வந்து x3 வேல்யூ தேவை. ஸோ அப்போ இந்த டைம்ஸில் அந்த சைடு கொண்டு போகிறேன். அப்போ என்ன இருக்கும்? மைனஸ் ஆஃப் 3x1 ப்ளஸ் என்னது 2x2 கிடைக்கும். நெக்ஸ்ட் அடுத்தது இந்த ஈக்குவேஷன்லேருந்து என்ன கொண்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு x4 தேவை. அப்போ x4 ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்னு சொன்னால் 2 மைனஸ் x2 எழுதலாம், 2 மைனஸ் x2 எழுதலாம். இப்போ எனக்கு s3 x4 வேல்யூ கிடைக்குது. இந்த ரெண்டு வேல்யூவையும் எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணணும். இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறோம். அப்போ இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணணும்னா என்ன பாருங்க, 1/3 லெஸ் than or ஈக்குவல் டு x3க்கு பதிலாக எப்படி எழுதலாம்? 5 மைனஸ் ஆஃப் 3x1 ப்ளஸ் 2x2 டிவைட் பை 3. நெக்ஸ்ட் பாருன்னா ப்ளஸ் x4 வேல்யூனா 2 மைனஸ் x2 டிவைட் பை 3. ஸோ இப்போ ரெண்டு வேல்யூ அப்ளை பண்ணியாச்சு. ரெண்டு வேல்யூ அப்படி, அதாவது என்னன்னா x3 x4 வேல்யூவை நம்ம அப்ளை பண்ணிட்டோம். அப்போ 1/3 லெஸ் than or ஈக்குவல் டு இது நம்ம சிம்பிளைஸ் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் 5 மைனஸ் 3x1 மைனஸ் 2x2. ஸோ ரெண்டுமே எல்சிஎம் 3 எடுத்து மென்ஷன் பண்ணலாம். அப்புறம் என்ன பண்ணலாம்? 2 மைனஸ் x2 டிவைட் பை என்னன்னு எழுதலாம்? 3ன்னு எழுதலாம், டிவைட் பை 3. இப்போ இது சிம்பிளைஸ் பண்ணு. அப்போ 1/3 லெஸ் than or ஈக்குவல் டு 5 மைனஸ் 5னா 2 மென்ஷன் இருக்கான், ரிமைனிங் 3 5ம். ஸோ ரிமைனிங் என்னது 2. ஸோ இப்போ என்ன கிடைக்கும் எனக்கு வேல்யூ 7 கிடைக்கும். ஸோ அப்போ மைனஸ் 3x1 மைனஸ் 3x1 நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே x2 இருக்குது, இங்கே என்ன இருக்குது x2 இருக்குது. ஸோ அப்போ மைனஸ் 3x2 இருக்கும், மைனஸ் 3x2 இருக்கும் டிவைட் பை என்னது 3 டிவைட் பை 3. இப்போ இங்கே 3ங்கிறதால இந்த ஈக்குவேஷன் எங்கே போகலாம்? மேலே கொண்டு போனோம் அப்படி சொன்னால் ஸோ 1 லெஸ் than or ஈக்குவல் டு 7 மைனஸ் 3x1 மைனஸ் 3x2 கிடைக்கும். இப்போ இந்த 7ங்கிறது அதாவது ஈக்குவேஷனை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் 3x1 ப்ளஸ் 3x2 ஸோ அதே சைடு இந்த சைடு கொண்டு வந்தால் என்ன அடிக்கும்? மைனஸ் 1 கிரேட் ஆர் ஈக்குவல் டு 7 ப்ளஸ் வேணாம். ஸோ இப்படியே இருக்கும் இந்த ஈக்குவேஷனை அதே சைடு கொண்டு போகணும். லெஸ் ஈக்குவல் டு 7 மைனஸ் 3x1 மைனஸ் 3x2 கிடைக்குது. ஸோ 7 இந்த பக்கம் கொண்டு போய் என்ன கிடைக்கும்? இப்போ 7 இருந்துச்சுன்னா 6ன்னு கிடைக்கும். லெஸ் than or ஈக்குவல் டு மைனஸ் 3x1 மைனஸ் 3x2ங்கிற ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணோம்? போத் சைடு என்ன பண்ணோம்? நெகட்டிவ் மல்டிபிகேஷன் பண்ணுறேன் அப்படின்னா 3x1 மைனஸ் ப்ளஸ் 3x2 லெஸ் than or ஈக்குவல் டு என்ன இருக்கும்? 6ன்னு கிடைக்கும். லெஸ் than or ஈக்குவல் டு 6ன்னு மென்ஷன் ஆகும். லெஸ் than or ஈக்குவல் டு 6. இப்போ இதோட ஈக்குவேஷன் மென்ஷன் பண்ணுறோம். அப்போ 3x1 ப்ளஸ் 3x2 ஈக்குவல் டு என்னது 6ன்னு வச்சுக்கிட்டு மைனஸ் 6ன்னு வச்சுக்கிட்டு இப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணுறோம்? சால்வ் பண்ண போகிறோம். செகண்ட் மைனஸ் ஆல் மல்டிபிகேஷன் பண்ணால் ஸோ 6 கிடைக்கும். ஸோ இப்போ போத் சைடு நான் 3 இருக்கிறதால x1 ப்ளஸ் x2 ஈக்குவல் டு லெஸ் than or ஈக்குவல் டு 2ன்னு எழுதலாம். அப்போ x1 ப்ளஸ் x2 ஈக்குவல் டு 2. இப்போ ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஈக்குவேஷனை வச்சுட்டு என்ன பண்ணோம்? அது கார்ட்டீசியன் தளத்தில் திரும்பி அப்ளை பண்ண போகிறோம். இப்போ x1 ப்ளஸ் x2 ஈக்குவல் டு 2ங்கிற ஈக்குவேஷனில் x1க்கு பதிலாக 0ன்னு அப்ளை பண்ணால் x1ங்கிறது 0ன்னு அப்ளை பண்ணால் ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அப்போ x1க்கு பதிலாக 0 அப்ளை பண்ணால் x2 ஈக்குவல் டு என்னதுனா 2ங்கிற லைன் கிடைக்கும். x2 ஈக்குவல் டு என்னது 2. அப்போ பாயிண்ட் என்ன கோஆர்டினேட் பாயிண்ட்னா
0,2 கிடைக்கும் 0,2 நெக்ஸ்ட் x1 plus x2ல x2 equal to 0 னு அப்ளை பண்ணா x2 equal to 0 னு அப்ளை பண்ணா என்ன பாயிண்ட் கிடைக்கும் சொன்னா x1 equal to என்ன கிடைக்கும் 2 x1 equal to 2 னு கிடைக்கும் அப்ப என்ன பாயிண்ட் கிடைக்கும்னா கோஆர்டினேட் பாயிண்ட் 2,0 னு கிடைக்கும் 2,0 இருக்கும் இப்போ இது ஒரு ஈக்குவேஷன் இருக்கு இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு என்ன யூஸ் பண்ண சொன்னா கார்ட்டீசியன் தளத்துல படம் வரைய போறோம் கார்ட்டீசியன் தளத்துல ஒரு லைன் வரைய போறோம் இப்போ லைன் பாத்தீனா என்ன லைன் கொடுத்துறாங்க 0,2 இப்போ 0,2 அப்போ x1ல 0ங்கற பாயிண்ட் எங்க இருக்குனா இங்க இருக்கு 0ங்கற பாயிண்ட் இங்க இருக்கு சோ 2ங்கற பாயிண்ட் எங்க இருக்கு மென்ஷன் ஆயிருக்கு இந்த பாயிண்ட் என்னது 2,0 நெக்ஸ்ட் பாயிண்ட் அப்ப சொன்னா 2,0 தேவை அப்ப 2,0ங்கற பாயிண்ட் எங்கனா இந்த இடத்துல இருக்கு அப்ப 2,0 இப்போ லைன் என்ன பண்ணா அடுத்த நெக்ஸ்ட் கார்ட்டீசியன் லைன்ல இந்த லைன் மென்ஷன் பண்றேன் சோ இப்போ ரீஜன்ங்கிறது இந்த ரீஜன் மட்டும் தான் இப்போ நெக்ஸ்ட் இப்போ பாத்தீங்கன்னா சொன்னா அந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது எனக்கு டூ கோஆர்டினேட் பாயிண்ட் கிடைச்சது ஒன்னு 0,2 இன்னொன்னு 2,0ங்கிறது இந்த 2,0யும் 0,2ங்கிறது அதே கார்ட்டீசியன் தளத்துல நான் வந்து மென்ஷன் பண்றேன் சோ அப்ப 2,0ங்கற பாயிண்ட் இந்த பாயிண்ட் அப்ப 2,0 வந்து பாயிண்ட் இப்போ இதுக்கு என்ன பண்ணா ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரையறேன் சோ இப்போ புதுசா ஒரு ரீஜன் ஆரம்பிச்சிருக்கு சோ இந்த ரீஜன் வந்து AOABC இல்லாம என்னது Dங்கற பாயிண்ட் இருக்கு சோ இப்போ இந்த 5 பாயிண்ட்ல அதாவது இப்போ என்னன்னா லெஸ் than or equal இருக்குனா சோ எங்க இப்ப ரீஜன் தேவை அப்படினு சொன்னா இந்த லைனுக்கு உள்ள தான் இப்போ என்னது ரீஜன் அப்படி வெச்சாங்க அப்ப ரீஜன்ங்கிறது O இப்போ இந்த படத்துலனா O A D ஆனா B ல இப்ப ரீஜன் கிடையாது அதுக்கு பதிலா எங்க இருக்கு C இப்போ இந்த 4 பாயிண்ட்ல தான் என்ன இருக்கு ரீஜன் அத கண்டுபிடிக்கிறோம் சோ இதுல எது மேக்ஸிமைஸ் பாயிண்ட் மென்ஷன் பண்ணு இப்போ இதோட கோஆர்டினேட் பாயிண்ட்லாம் தெரியும் அதாவது O ல கோஆர்டினேட் பாயிண்ட் 0,0 A ஓட பாயிண்ட் வந்து 2,0 சோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணா D ஓட பாயிண்ட் தேவை என்ன பண்ணா D ஓட பாயிண்ட் மட்டும் தேவை தெரியல ஆனா C ஓட பாயிண்ட் பண்ணா 2,0 அப்ப T ஓட பாயிண்ட் தேவை அப்படி சொன்னா இந்த ரெண்டு லைன் இன்டர்செக்ஷன் ஆகுது பாத்தீங்களா அந்த ரெண்டு ஈக்குவேஷன் என்ன பண்ணு சால்வ் பண்ணு சோ அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்னா இந்த ஈக்குவேஷன் என்ன இருக்கு 3x1 + 2x2 = 5 அப்ப அந்த லைன்ல எந்த ஈக்குவேஷன் இன்டர்செக்ஷன் ஆகுதுன்னு பார்க்கணும் எந்த ஈக்குவேஷன் இன்டர்செக்ஷன் ஆகுதுன்னு பார்க்கணும் எந்த ஈக்குவேஷன் இருக்கு x1 plus x2 equal to 2ங்கற லைன் வந்து இன்டர்செக்ஷன் ஆகுது அப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா எனக்கு இந்த கோஆர்டினேட் பாயிண்ட் கிடைக்கும் அப்ப ரெண்டு சால்வ் பண்றேன் சோ சால்வ் பண்ணுவேன்னா ரெண்டு ஏதாவது ஒன்னு கேன்சல் ஆகணும் ஒன்னு இது 2 ஆல மல்டிப்ளிகேஷன் பண்ணி ரெண்டு கேன்சல் பண்ணலாம் அப்ப 2 ஆல ஃபங்க்ஷன் பண்ணா 2x2 4 னு கிடைக்கும் நான் செப்பரேஷன் பண்றேன் சோ இப்போ ரெண்டு என்னது கேன்சல் அப்ப 3 ல 2x போனா x1 கிடைக்கும் அப்ப x1ங்கிறது என்னது 1 x1ங்கிறது 1 x1ங்கிறது பாயிண்ட் என்னது 1 நெக்ஸ்ட் அதே ஈக்குவேஷன்ல எந்த ஈக்குவேஷன் x1 = என்னது 1 னு அப்ளை பண்றோம் x1 = 1 னு அப்ளை பண்றோம் அப்ப 2x1 + 2x2 = 4 2x1 = 4 அப்படி இல்லனா 3x1 ல மென்ஷன் பண்ணலாம் 3x1 + 2x2 = 5 இப்போ x1 க்கு பதிலா என்ன மென்ஷன் பண்ண போறோம் 1 ங்கு அப்ளை பண்ண போறோம் அப்ப 3 + 2x2 = 5 னு கிடைக்கும் அப்ப 2x2 = 5 - 3 அப்ப x2 = 2x2 = 1 x2 = 1 அப்ப எந்த பாயிண்ட்ல மென்ஷன் ஆகுது 1,1ங்கற பாயிண்ட்ல மென்ஷன் ஆகுது 1,1 அப்படிங்கற பாயிண்ட் மென்ஷன் ஆகுது இப்போ ரெண்டு கண்டிஷன் சால்வ் பண்ணோம் 3x1 + 2x2 = 5ங்கற கண்டிஷனையும் x1 + x2ங்கற கண்டிஷன்ல 2 அப்படிங்கற கண்டிஷன் என்ன பண்ணோம் ரெண்டுமே என்னது இன்டர்செக்ஷன் ஆகுது அப்ப இதோட கோஆர்டினேட் பாயிண்ட் தேவை இதோட கோஆர்டினேட் பாயிண்ட் எனக்கு தேவை அந்த கோஆர்டினேட் பாயிண்ட் ரெண்டு ஈக்குவேஷன் என்ன பண்றேன் நான் சால்வ் பண்றேன் அப்ப 3x1 + 2x2 = 5 இன்னொரு ஈக்குவேஷன்னா x1 + x2 = x1 + x2 = 2 இப்போ எனக்கு ஏதாவது ஒரு டேர்ம்ஸ் கேன்சல் ஆகணும் சோ அப்ப என்ன பண்ணலாம் 2 ஆல மல்டிப்ளிகேஷன் பண்றேன் 2x1 2x2 = 4 சோ ரெண்டையும் செப்பரேஷன் பண்றோம் சொன்னா மைனஸ் இருக்கும் இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும் 3x1 ல 2x போனா x1 இப்போ x1 = 5 - 4 அப்ப என்ன இருக்கு வேல்யூ 1 அப்ப x1 வேல்யூ என்னது 1 ஒரு வேல்யூட 1 அடுத்து x1ங்கற வேல்யூ வந்து நான் இத சப்மிட் பண்றேன் 3x1 அப்ப 3 க்கு x1 பதிலா 1 னு அப்ளை பண்ணா 2x2 = 5 கிடைக்கும் அப்ப 2x2 = 3 அந்த பொசிஷனா 2 னு கிடைக்கும் அப்ப 2x2 = என்னது 1 அப்ப இந்த பாயிண்ட் என்னன்னா 1,1 இப்போ இந்த 1,1 ல நம்ம என்ன பண்ண ரீஜன் கண்டுபிடிக்கணும் ஏனா இதுல ரீஜன் கண்டுபிடிச்சிருப்பீங்க இதுல ரீஜன் கண்டுபிடிச்சிருப்பீங்க இதுல இருப்பீங்க சோ எல்லா பாயிண்ட்ல மேக்ஸிமைஸ் கண்டுபிடிப்போம் ஆனா இந்த ஒரு பாயிண்ட்ல மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம் சோ அப்ப அதுல என்ன பண்ணனும்னா மேக்ஸிமைஸ் z இந்த ஈக்குவேஷன்ல மென்ஷன் பண்ணனும் அதாவது x1 + x2 சோ இதுல மேக்ஸிமைஸ் வேல்யூ எங்க மேக்ஸிமைஸ் வேல்யூ எங்கன்னு பார்க்கணும் இப்போ மேக்ஸிமைஸ் வேல்யூ அப்படினு பார்த்தா இதோட வேல்யூ என்னன்னா 1 x1 வேல்யூ என்ன 1 + 1 = 2 எந்த பாயிண்ட்ல D ங்கற பாயிண்ட்ல என்னது மேக்ஸிமைஸ் வேல்யூ 1 + 1 = 2
இங்கே ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணிருக்கோம். என்ன பாயிண்ட் மென்ஷன் பண்ணால் 2,0 2,0. இப்போ இதில் மேக்ஸிமைஸ் வேல்யூ பண்ணால் 2 + 0 = என்னது 2. ஸோ இங்கே என்னது மேக்ஸிமைஸ் வேல்யூ 2 மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் மேக்ஸிமைஸ் வேல்யூ பார்த்து அப்படி சொன்னால் ஸோ இந்த லைனில் மென்ஷன் பண்ணு. இந்த லைன்ஸ் மென்ஷன் பண்ணால் 5/3,0 5/3,0 மேக்ஸிமைஸ் வேல்யூ பார்க்குறோம். அப்போ அது 553 தான் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? 553 மென்ஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் 0,0. இப்போ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா இது 2, இந்த வேல்யூ 2, இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட் சம்திங், இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. இப்போ இதில் மேக்ஸிமைஸ் வேல்யூங்கிறது 2 பாயிண்ட் கிடைக்குது. அந்த 2 பாயிண்ட் எங்கே அப்படின்னு சொன்னால் சிங்கிற பாயிண்ட்லையும் டிங்கிற பாயிண்ட்லையும் மேக்ஸிமைஸ் வேல்யூ கிடைக்குது. ஆனால் சிங்கிற பாயிண்டோட வேரியபிள் பார்த்தீங்கன்னா 1 + 1, அப்போ எக்ஸோட வேல்யூ 1, எக்ஸோட வேல்யூ 1. அதே மாதிரி டிங்கிற பாயிண்ட்ல அதாவது டிங்கிற வேல்யூ பார்த்தோன்னா அதோட வேல்யூ என்னன்னா 1,1, சிங்கிற பாயிண்ட்ல பார்த்தோன்னா 2,0. அப்போ 2 இடத்துல மேக்ஸிமைஸ் வேல்யூ கிடைக்குது. 1 2,0 அப்படிங்கிற இடத்துல மேக்ஸிமைஸ் இசட், இன்னொரு பாயிண்ட் 1,1ல என்னது மேக்ஸிமைஸ் இசட். அப்போ 2 பாயிண்ட்லையும் மேக்ஸிமைஸ் கிடைக்குது. அதோடைய சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஆப்டிமல் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இண்டிஜஸ். அப்போ 2,0ங்கிறதும் இண்டிஜஸ் தான், 1,1ங்கிறதும் இண்டிஜஸ் தான். அப்போ அதோட சொல்யூஷன் வந்து இண்டிஜஸ் இருக்கிறதால ஸோ இதோட கணக்கு ப்ராப்ளம் ஓவர்னு அர்த்தம். நம்மளுக்கு எப்போ வந்து ஃப்ராக்ஷன் இல்லாமல் இண்டிஜஸ் கிடைக்கிறோ அதோட ஸ்டாப் பண்ணிட்டு சப்போஸ் ஃப்ராக்ஷன் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டெப் கண்டுபிடிச்சு பார்த்தா கோமரிங் கட்டிங் பில்லியன் மெத்தட் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அந்த மெத்தடுக்கு போயிட்டு திரும்பி என்ன பண்ணு இதே கிராப்பிங் மெத்தட் யூஸ் பண்ணி திரும்பி பாயிண்ட் கண்டுபிடிச்சி திரும்பி அதை சால்வ் பண்ணு. அதை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சொல்யூஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிஜஸ் கிடைக்கணும். இண்டிஜஸ் கிடைச்சுன்னு சொல்லிச்சுன்னா ஸோ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்களோ ஜாமெட்ரிக்கல் இன்டர்பிரேஷன் ஆஃப் கட்டிங் பிளேன் மெத்தட் படி நம்ம இண்டிஜஸ் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ப்ராப்ளம் ஓவர். இப்போ இது முன்னாடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிராஃபிக்கல் அதாவது ஜாமெட்ரிக் மெத்தட் படி நம்ம கிராஃப் தெரி மெத்தடில் சரி கிராஃப் மூலமாக எப்படி சால்வ் பண்ணி பார்த்தோம். ஸோ அதோடைய ஹோம்ஒர்க் தான் கொடுத்துருக்கேன். சரி ஃபைண்ட் தி ஆப்டிமம் இண்டிஜஸ் டு தி ஃபாலோயிங் எல்பிபி. அதோட சொல்யூஷன் வந்து எதை யூஸ் பண்ணால் எல்பிபி லீனியர் ப்ரோக்ராம் ப்ராப்ளம் வந்து என்ன பண்ணால் ஜாமெட்ரிக்கல் மெத்தட் படி கண்டுபிடிச்சிருக்கேன். மேக்ஸிமைஸ் ஈக்குவல் டு x1 + 2x2, 2x2 ≤ 7, x1 + x2 ≤ 7, 2x1 ≤ 11. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணால் கிராஃபிக்கல் மெத்தட் படி நம்ம எப்படி இண்டிஜர் வேல்யூ ப்ரோக்ராமாக கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நீ ஹோம் ஒர்க்காக போடுங்க. இப்போ